தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வருகிறது. வெயிலில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பிலிருந்து எப்படி தப்புவது என்பது குறித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நலத்துறை பேராசிரியர் பூமாவிடம் நமது செய்தியாளர் ஷெர்லி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வணக்கம் மேம். தற்போது இந்த கோடை விடுமுறை விட்டிருக்காங்க. வெயிலின் தாக்கமும் கோவையில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதிலிருந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து என்ன மாதிரி தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன மேம்? வணக்கம். நம்மளால் சிலது மாற்ற முடியும், சிலது மாற்ற முடியாது. மாற்ற முடியாதது இயற்கை. வெயில் எவ்வளோ அடித்தாலும் நம்மளுடைய உடல்நிலையையும் அது பாதிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது தான் நல்லது. நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்? மெயினாக எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், அது சுற்றுப்புறத்தினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இயற்கையாகவே நம்மளுடைய உடம்பினுடைய வெப்பம் 98.5 டிகிரி இருந்ததுன்னா யூஸ்வலி இது ஜாஸ்தியாகி ஒரு காய்ச்சல் இருக்கிற மாதிரியே தன்மை இருக்கும். அதனால எல்லா உடல் சூட்டையும் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வைத்தியம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் சூட்டை இயற்கையாகவே நம்ம தணித்து கொள்ளலாம். ஒன்று இயற்கையாக ஓப்பன் ஸ்பேஸில் குழந்தைங்களை வைக்கிறது. அவங்களுடைய துணிகள் பருத்தி நூல்லே இருக்கிறதே இருக்கணும். லைட் கலர்ஸ், ஒயிட் ஆர் பேஸ்டல் கலர்ஸில் இருக்கிற துணிகளை அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ரெண்டாவது அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் ஆர் இந்த நீர் சத்துன்னு சொல்லும். இந்த சூரிய ஒளி அதிகமாக இருக்கும்போது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது உடம்புல இருக்கிற தண்ணீர் வேர்வை மூலமாக வெளியேறுது. அப்போ அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போவாங்க. இயர்லி சைன்ஸ், அதாவது முதல்ல எப்படி தெரியுமா, உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும், டயர்டாகி போய் தூங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தண்ணீர் மற்றும் சோடியம் பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய சால்ட்ஸ் அதுவும் அவங்க உடம்புலேருந்து வேர்வை மூலமாக போயிடும். அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய இளநீர், வாழைப்பழம், நொங்கு, பதநீர்லேருந்து தான் அவங்க அந்த சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்துக்கணுமே ஒழிய பாட்டில் ட்ரிங்க்கு, ஐஸ்டு, பேக்கெட்டட் ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது.